ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு கத்துக்க போறோம். இதுல நிறைய கேசஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்மள பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கண்டுபிடிக்க சொன்னாலோ இல்ல ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிக்க சொன்னாலோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்னு இப்போ ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க ஈஸியா பிஆர்எஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் இது ரெண்டுமே சேர்ந்து வராது. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தனி சம் வரும், ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் தனி சம் வரும். ரெண்டுத்துக்குமே இதே சேம் ஃபார்மேட் தான். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேலன்ஸை ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் எடுத்து அவுட்டர் காலம்ல போட்டுடணும். இப்போ இந்த பேலன்ஸோட நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணோம்னா செக் இஷ்யூட் ஆர் drawn பட் நாட் presented ஃபார் பேமெண்ட். நம்ம ஏதாச்சும் செக் இஷ்யூ பண்ணியிருப்போம், அதை அவங்க இன்னும் நம்மளோட கஸ்டமர் பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் நம்ம இந்த பேலன்ஸோட ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க் பட் நாட் டெபிட்டட் இன் கேஷ் புக். நமக்கு இந்த பேங்க்லாம் நீங்க பாஸ்புக் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு ஒரு பீரியட் வைஸ் அவங்க ஒரு பீரியட் வச்சுட்டு அந்த பீரியட்ல நமக்கு நம்மளோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு போட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு அது இன்கம் மாதிரி வரும். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைரக்ட் டெபாசிட்ஸ் மேட் பை கஸ்டமர்ஸ் இன்டு பேங்க் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். இப்ப நமக்கு நிறைய டெட்டாஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஸ்ட்ரைட்டா பே பண்ணி நம்ம கிட்ட அவங்க செக் இஷ்யூ பண்ணி நம்ம போய் பேங்க்ல போடுவோம். பட் இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கஸ்டமரே டைரக்டா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அங்கேயே போய் ஸ்ட்ரைட்டா அந்த செக் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு கேஷ் புக்ல ரெக்கார்ட் ஆகாம இருக்கும். அதெல்லாம் நம்ம இங்க ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ராங் கிரெடிட் பை பேங்கர். பேங்கர் ஏதாவது தப்பா கிரெடிட் பண்ணியிருந்தா அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பை பேங்கர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இப்ப நமக்கு யார்கிட்ட இருந்தாச்சும் பணம் வரணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு மந்த்லியோ இயர்லியோ நம்ம கலெக்ட் பண்ணி நமக்கு வரும் அந்த பணம் எல்லாம். அந்த மாதிரி பணம் எல்லாம் நம்ம சில டைம்ஸ் நம்ம மறந்து போறது கூட சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், பேங்கர் கிட்ட போய் இந்த லிஸ்ட் கொடுத்துடணும். லிஸ்டோ இல்ல நீங்க அவங்களுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவீங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த மாசத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனோ இல்ல டிவிடெண்டோ ஏதோ ஒண்ணு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிரெடிட் ஆகணும். நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதுதான் கலெக்ஷன்ஸ் பை பேங்கர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். இப்ப இந்த 5 ஐட்டம்ஸ் தான் நம்ம இந்த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் இதோட ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணா நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். இப்ப இந்த டோட்டல்ல இருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணும்னா செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் பை த பேங்க். நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் செக் நம்மளோட கஸ்டமர்ஸ் நமக்கு செக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்போம். பட் அது கிளியர் ஆகாம இருக்கும். அந்த மாதிரியான அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் dishonored checks appeared in the passbook but not entered in the cash book. நமக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்த செக் ஏதாச்சும் டிஸ்ஆனர் ஆகலாம், அவங்களுக்கு பவுன்ஸ் ஆகிடலாம். அந்த மாதிரி செக் எல்லாம் அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு பாஸ்புக்ல அவங்க காமிச்சிருப்பாங்க. ஆனா கேஷ் புக் மெயின்டைன் பண்றவங்க அதை என்டர் பண்ணாம வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் பாஸ்புக் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். நமக்கு பேங்க் எல்லாம் சார்ஜஸ் போடுவாங்க. இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு எங்கேயாச்சும் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு ஆனுவல் சார்ஜஸ்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பேங்க் பிடிப்பாங்க. அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் நம்ம பாஸ்புக்ல டெபிட் ஆயிடுச்சுன்னு காட்டியிருப்பாங்க. ஆனா நம்மளோட கேஷ் புக்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்காது. அதை லெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ராங் டெபிட் பை பேங்கர். அதே மாதிரி ஏதாச்சும் தப்பா அவங்க பேங்கர் நமக்கு டெபிட் பண்ணிட்டாலும் அந்த அமௌண்ட்டையும் நம்ம லெஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அது திருப்பி நம்ம கிட்டே வரப்போகுது, அதனால நம்ம லெஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது என்ன பேமெண்ட்ஸ்னா நம்ம மந்த்லி ஏதாச்சும் இபி பில் கட்டுறோம், இல்ல நம்ம டிவிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றோம், நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேர் வச்சிருந்தோம், வேற ஏதாச்சும் நம்ம பேமெண்ட் பண்றோம். அந்த மாதிரியான கேஸ்ல எல்லாம் கேஸ் பில், இபி பில், எனிதிங் அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேங்க் கிட்ட
சொல்லிடுவோம். நீங்க மந்த்லி மந்த்லி இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பே பண்ணிடுங்க. நான் வந்து மறந்து கூட போயிடலாம். அதனால நீங்க எனக்கு பதிலா பே பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு ஏத்த மாரி அவங்க மந்த்லி மந்த்லி அந்த என்னென்ன பேமெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் அவங்க பே பண்ணிடுவாங்க. அதையும் இங்க லெஸ் பண்ணிடுவோம். இப்ப இந்த டோட்டல வந்து இந்த A பிளஸ் பின்னு இருக்க டோட்டலோட இந்த C டோட்டலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் as per பாஸ்புக் ஆர் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து வந்துடும். இது ஆக்சுவலி பிஆர்எஸ் வந்து என்ன கான்செப்ட்னா நமக்கு வந்து கேஷ் புக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க, பாஸ்புக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அது டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நமக்கு இங்க கேஷ் புக்ல நடக்கிற சில என்ட்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம பாஸ்புக்ல இருக்காது, பாஸ்புக்ல இருக்க சில என்ட்ரிஸ் எல்லாம் வந்து கேஷ் புக்ல இருக்காது. இதனால வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸ் அந்த கேஷ் புக்கோட பேலன்ஸும் பாஸ்புக்கோட பேலன்ஸும் டேலி ஆகாம இருக்கும். இதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்டா கொண்டு வர டேலி பண்றதுதான் வந்து பிஆர்எஸ். இதுக்கான ஃபர்ஸ்ட் கேஸ் பேலன்ஸ் as per கேஷ் புக் அண்ட் ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக் ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட் தான் இப்ப நம்ம இதை படிச்சிருக்கோம். இப்ப இதை வச்சு நம்ம வந்து ரெண்டு சம் பார்க்கலாம். பேலன்ஸ் as per கேஷ் புக் வச்சு பார்க்கலாம், ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். First sum. Prepare a bank reconciliation statement from the following data as on 1/1/2015. நமக்கு வந்து இப்போ நம்மளோட கேஷ் புக்கையும் பாஸ்புக்கையும் வந்து பார்த்துருக்காங்க. அதுல என்னென்ன நமக்கு வந்து ரிகான்சைல் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு கண்டுபிடிச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் as per கேஷ் புக் கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கிற பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் as per பாஸ்புக்னு போடணும். பேலன்ஸ் as per கேஷ் புக் ஃபர்ஸ்ட் வந்து 12,500 இருக்கு. செக் issued but not presented for payment. இப்ப ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்ம ஃபார்மேட், எப்பயுமே ஃபார்மேட் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மேட் ஞாபகம் இருந்தாலே you can easily solve the sum. ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும் நம்ம கொஸ்டின்லயே மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப ஃபார்மேட் படி நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக் போட்டுருவோம். இப்ப இதோட நம்ம எதெல்லாம் ஆட் பண்ண போறோம், எதெல்லாம் லெஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஸ் issued but not presented for payment. நம்ம அங்க ஃபார்மேட் என்ன படிச்சோம், செக் இஷ்யூ, நம்ம செக் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஆனா நம்ம வந்து இன்னும் பேங்க்ல போடவே இல்லை அது பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். அதை நான் இங்க ஏன்னு போடுறேன். ஆட்னா ஏன்னு போடுறேன், லெஸ்னா எல்னு போடுறேன். நெக்ஸ்ட் செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் கலெக்டட். நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா நம்ம செக் வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனா அது ஒன்றும் நமக்கு வந்து கிளியர் ஆகல. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட் படி இதை வந்து லெஸ் பண்ணுவோம். எல்னா லெஸ். பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம இங்க பார்த்தோம்ல, நம்ம பேமெண்ட்ஸ் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கஸ்டமர் ஆர் சம்திங் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீங்க வந்து எனக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு நமக்கு வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதுபடி வந்து பேங்க் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கு. சோ இதை நம்ம வந்து லெஸ் பண்றோம். அப்புறம் டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர். நமக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க நமக்கு வந்து பணம் தர வேண்டியது இருக்கு. அவங்க டைரக்டா நம்ம கிட்ட வந்து செக் தரத்துக்கு வந்து நம்ம போய் பேங்க்ல போறதுக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம், ஏன் என்கிட்ட கொடுத்து நாங்க போய் போறோம், நீங்களே ஸ்ட்ரெயிட்டா போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க நம்ம சொல்லிடுறோம். அதனால நம்ம கஸ்டமர் நமக்கு பதிலாக டைரக்டா போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை பேங்க். நம்ம அங்க அந்த ஃபார்மேட்ல நம்ம இன்னொன்று படிச்சோம். நம்ம வந்து எதெல்லாம் நமக்கு கலெக்ட் ஆகணுமோ அதெல்லாம் பேங்க் கிட்டே நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறோம். இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, அதுல அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஒரு சம் ஏதோ ஒரு பீரியட், அந்த பீரியட்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அது அவங்க என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க எனக்கு பதிலா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்ப நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ். நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, இந்த ஏதோ ஒரு பேங்க் சார்ஜா இருக்கும், நம்ம இந்த பேங்க் சார்ஜஸ் நம்ம வந்து லெஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணும் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம சம்குள்ள போலாம். இந்த மாதிரி முன்னாடியே போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து சம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் as per கேஷ் புக் நம்ம வந்து 12,500 இருக்கு, அதை இங்க 12,500 நம்ம என்ட்ரி போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம், செக் issued பட் நாட் presented ஃபார் பேமெண்ட். இதை நம்ம இங்க வந்து இது ஆட் பண்ணிட்டோம் 900. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் கலெக்டட்னு ஒன்று பார்த்தா அதை நம்ம வந்து லெஸ் பண்ணிட்டோம் 1,200. நெக்ஸ்ட் டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அங்க பார்த்த மாதிரியே
அப்புறம் நம்மளோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க பேங்க், அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது 3 தான் நமக்கு ஆட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நீங்க அந்த கொஸ்டினோட கூட பாத்துக்கோங்க. நமக்கு இங்க 3 ஐட்டம்ஸ் தான் வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்டா இங்க 3 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். So 900 plus 800 plus 200, 1900. இந்த 1900 நம்ம 12,500 ஓட ஆட் பண்ணணும். அதை ஒரு பேலன்ஸ் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதோட என்னெல்லாம் லெஸ் பண்ணணும்னா, கொஸ்டின் நமக்கு செக்ஸ் டெபாசிட்டட் இன் பேங்க் கொடுத்தாங்க. பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம் நமக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியதை நம்ம பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு பேங்க் வந்து சில சார்ஜஸ் போட்டாங்க. இதை 3 ஐட்டம்ஸும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணா 1800 வருது. இது வந்து 14,400 ஓட மைனஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஆன்சர் வந்து 12,600 கிடைக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்திருந்தா நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எப்படி கண்டுபிடிக்கிறதோட ஃபார்மேட். நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணி எதெல்லாம் லெஸ் பண்ணும் நம்ம அந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேலன்ஸ் ஆஸ் பை கேஷ் புக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருந்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓவர் டிராஃப்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் டிராஃப்ட். ப்ரிப்பேர் அ பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் வித் த ஃபாலோயிங் டேட்டா ஆஸ் ஆன் 1/4/2016. நம்மள வந்து 1/4/2016 நடந்த விஷயங்களுக்கு டேட்டாவை கொடுத்து நம்மள பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக். இதுலயும் அதேதான். பேங்க் எதை நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுக்குறாங்களோ, சப்போஸ் பாஸ்புக் கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கேஷ் புக்கா இருக்கணும். நமக்கு சப்போஸ் கொஸ்டின்ல கேஷ் புக்னு கொடுத்தாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் வந்து பாஸ்புக்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்க கொஸ்டின்ல வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க 25,000. இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுருவோம். செகண்ட் வந்து நோ ரெக்கார்ட் ஹாஸ் பீன் மேட் இன் த கேஷ் புக் ஃபார் அ டிஸ்ஆனர் ஆஃப் அ செக். ஒரு செக்கு நமக்கு நம்ம கஸ்டமர் போட்டிருக்காங்க, அது வந்து டிஸ்ஆனர் ஆயிருக்கு. அதை நம்மளோட பாஸ்புக்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா நம்மளோட கேஷ் புக்ல எந்த ரெக்கார்டுமே பண்ணல. சோ இத நம்ம வந்து லெஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் check paid into bank amounting rupees 3,500 was not collected. நம்ம செக் வந்து பேங்க்ல பே பண்ணிட்டோம், ஆனா நம்ம அதை கலெக்ட் பண்ணவே இல்லை. சோ இதையும் நம்ம வந்துட்டு ஃபார்மேட் படி நம்ம லெஸ் பண்ணணும். Fourth point, bank charges of rupees 300 have not been entered in the cash book. நமக்கு பேங்க் நமக்கு பிடிச்ச சார்ஜஸ் நம்மளோட பாஸ்புக்ல என்ட்ரி ஆயிடுச்சு, ஆனா நம்ம கேஷ் புக்ல அவங்க என்டர் பண்ணவே இல்லை. சோ நம்ம இந்த பேங்க் சார்ஜஸையும் நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். Fifth point, check amounting to rupees 9,000 was issued but not presented in the bank. இது வந்து check issued but not presented. நம்ம வந்து நமக்கு check issue ஆயிடுச்சு, ஆனா நம்ம இன்னும் பேங்க்ல பிரசன்ட் பண்ணவே இல்லை. சோ இத வந்து நம்ம ஆட் பண்ணணும். Last point, Mr. Balu, who owed rupees 3,000 has directly paid the sum into the bank account. நம்மளோட கஸ்டமர் வந்து மிஸ்டர் பாலு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு 3,000 நமக்கு பே பண்ண வேண்டியதை டைரக்டா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே அவர் பே பண்ணிட்டாரு. சோ இதையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த சம். இப்ப நம்ம இங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு பார்த்தோன்னே ஐயோ ஓவர் டிராஃப்ட்னா நம்ம மைனஸ்ல போடணுமே அப்படின்லாம் நீங்க போட்டுறக்கூடாது. அது வந்து ஆன்சர் தப்பா போயிடும். எப்பயுமே பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்தா இங்க பேலன்ஸ் வந்து மைனஸ்ல போடவே கூடாது. எப்பவும் போல அங்க என்ன இருக்கோ அது அப்படியே போட்டா போதும். ஃபார்மேட் மட்டும் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னு ஆட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல லெஸ் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சாலே அதுக்கு வேற வர்றதெல்லாம் லெஸ்ன்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஒன்னு ஆட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா லெஸ் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியரா இருக்கும். இப்ப நம்ம கொஸ்டின்ல நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம சம்குள்ள போலாம். நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் 25,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு போட்டு அந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிடணும் அவுட்டர் காலம்ல. இப்ப இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம், நீங்க பார்த்து வச்சோம். செக் அமௌண்டிங் டு rupees 9,000 was issued but not presented in the bank. இதை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனா நம்ம வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு அவங்க பேங்க்ல அது ஒன்னும் போடவே இல்லை. சோ அந்த அமௌண்ட் 9,000 நம்ம எங்க ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்மளோட கஸ்டமர் பாலுன்றவர் 3,000 rupees நமக்கு பே பண்ண வேண்டியதை டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணிட்டாரு, அதையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். சோ இதோட 9,000 plus 3,000 12,000 வந்துருச்சு. இந்த 12,000 நம்ம இந்த 25,000 ஆட் பண்றோம்.
37,000 வருது. இப்போ எதெல்லாம் இங்க லெஸ் பண்ணணும்னு பார்த்தோம். டிஸ்ஆனர் ஆஃப் செக், இங்கே டிஸ்ஆனர் ஆஃப் செக் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் லெஸ் பண்றோம். அப்புறம் செக் டெபாசிட்டட், இந்த மூணுத்தையும் நம்ம வந்து லெஸ் பண்றோம். செக் டெபாசிட்டட் இன் பேங்க் பட் நாட் கலெக்டட் ஒரு 3,500 இருக்கு. டிஸ்ஆனர் ஆஃப் செக் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 250 போட்டுட்டோம். பேங்க் சார்ஜஸ் இங்க லெஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா 4,050 வருது. 37,000ல இருந்து 4,050 மைனஸ் பண்ணா 32,950 வருது. நமக்கு வந்த ஆன்சர் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு போடணும். இவ்வளவுதான் வந்து கேஸ் 1. சோ அப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்திருந்தாலோ இல்ல ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் கொஸ்டின் ஏத்த மாதிரி அதுக்கு என்ன ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். இதுல ஒன்னு ஆட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல லெஸ் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ. அப்போ வந்து ஆட் ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஸ்டின்ல பேலன்ஸ் கொடுத்துருக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லெஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.